சரிகமபால டாப் 5க்கான ரிசல்ட்ட திவினேஷ் அவர்கள் தான் அறிவிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் ஓல்ட் இஸ் கோல்டு வாரம் அண்ட் இது மட்டும் கிடையாது. டாப் 5ல 2வது வாரம் அப்படின்னும் சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு வாரத்தில கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே யாருப்பா உள்ள போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆவலோட தான் நம்ம காத்திருக்கோம். அண்ட் அதற்கிடையில ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறதுனால ஓல்டுன்னு சொன்னாலே சரிகமபால நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வர ஒரு ஆள் அப்படின்னா அது திவினேஷ் தான். ஏன்னா பழைய சன்ஸா பாடியே டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரு இந்த ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட வந்திருக்காரு. வந்து பழைய பாடல் ஒண்ணு பாடி அப்ளாஸா அள்ளியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு போன சீசனோட வின்னர் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால அவர கௌரவிக்கும் வகையில ஒரு முக்கியமான விஷயத்த சரிகமபா டீம் இந்த முறை பண்ண போறாங்க. அது என்ன அப்படின்னா, டாப் 5க்கான 2வது நபர் செலக்ஷன் இந்த வாரம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு நபர கண்டிப்பா இவர் தான் சொல்லப் போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது டாப் 2வா உள்ள போறவர அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. திவினேஷ் அவர்கள் போன சீசனோட வின்னர். அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னதான் திவினேஷ் வந்து வின்னராக இருந்தாலுமே அவரு ரொம்ப ரொம்ப குட்டி பையன் இல்லையா? அவரு வாயால வந்து ஒரு பேரு சொல்லணும் அப்படின்னா, அது வந்து பெரியவங்களா இருந்தா அவங்க அவமரியாதையா நினைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால ரசிகர்கள் ஒரு சிலர் இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது இனியாவா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இனியா கூட அவரு பாடல் பாடியிருக்காரு. மேலும் இனியா வந்து சின்ன பொண்ணு தான். அந்த ஒரு காரணத்தினால அவரு சொல்லி கூட இனியா வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லலாம். இனியாவும் ரொம்ப நல்லா பாடக்கூடிய ஒரு பெர்சன் தான். டாப் 5க்கு அவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ அது நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்பனா இந்த வாரம் இனியா அவர்கள் தான் டாப் 2ல உள்ள போறாங்களா? அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் எல்லாமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு தினம் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது. டாப் 5ல 2வது நபரா இனியா அவர்களோட பேர திவினேஷ் அவர்கள் சொல்லுவாரா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு வாரம் இனியா அவர்கள் டாப் 5க்குள்ள போவாங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவர்கள் சினிமா துறையில காலடி எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 22 ஆண்டு காலம் இன்னையோட நிறைவடையுது. அண்ட் இந்த ஒரு விஷயமா அவங்க கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூல ரொம்பவே எமோஷனலா அவங்க ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல நான் சினிமாவுக்கு வரப்போகும் தருணத்துல எனக்கு சினிமாவ பத்தி எதுவுமே தெரியாது. சொல்லப்போனா சினிமா நாலேட்ஜ் கூட எனக்கு கிடையாது. சினிமா பேக்ரவுண்டும் எனக்கு கிடையாது. அப்படி இருக்கையில என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட தான் கேமரா முன்னாடி வந்து நின்னேன். ஆனா அந்த ஒரு கேமரா தான், அந்த ஒரு சினிமா தான் என்னோட முதல் காதலனாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட பல வருடங்கள் என்னை கடத்தி கொண்டு வரப்போகுது, என்னை பாதுகாக்க போகுது, எனக்கு ஒரு அடையாளத்தை தரப்போகுது அப்படிங்கிறத நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ட் இப்போ வரைக்கும் நான் இவ்வளோ பேரும் புகழோடையும் இருக்கேன். நிறைய மக்களோட அன்பை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க மிக முக்கியமான காரணமா சினிமா தான் இருக்கு. என்னைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன். என்னோட ரசிகர்களுக்கும் நன்றி அப்படின்னு நயன்தாரா அவர்கள் ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. அது இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு.